வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 27ஆம் தேதி மே மாதம் 2024 இன்றைய தினம் திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே மொட்டு கட்சியை உடைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்கிறார் என்கின்ற கோணத்திலே பார்வைகளும் கருத்துக்களும் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் பெரமுன உடைந்து மக்களால் தூக்கி எறியப்பட்டு வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பதவியேற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மொட்டு கட்சியை இல்லாத செய்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் ரணில் ராஜபக்ஷ என்கின்ற பெயரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அரசியலை செய்கிறார் என்கின்ற கோணத்திலும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையிலே தமிழர்களுடைய ஆசிரியர்களை மதிக்கின்ற கலாச்சாரமானது ஒரு முன்னுதாரணமான ஒரு செயல்பாடு. இதை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த ஆசிரியர்களுடைய சேவையை கேலிக்குட்படுத்தும் வகையிலே ஒரு ஆசிரியருடைய செயற்பாடு இடம்பெற்றிருக்கிறது. அவற்றை நாங்கள் பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்கலாம். அதே போல ஆனைக்கோட்டையிலே அகழ்வாராய்ச்சி இடம்பெற இருக்கிறது என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது. இது தமிழர் வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக அமையும் என்கின்ற ஒரு விடயம் எதிர்பார்க்கப்படுகிறது. அது எவ்வாறான திருப்பு முனை என்பதை அதனை ஆராயப்போவர்களின் கைகளிலே அது தங்கி இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த செய்தியையே இன்றைய உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது. ஆனைக்கோட்டையிலே ஜூனில் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி என்கின்ற தலைப்போடு அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. தமிழர்களின் வரலாற்றில் திருப்பு முனை ஆகுமா என்கின்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. பெருங்கற்கால பண்பாட்டை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய வகையில் சான்றுகள் கிடைக்கப்பெறும் என நம்பப்படும் ஆனைக்கோட்டையிலே அடுத்த மாதம் அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விடயம் மேலும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பெருங்கற்கால பண்பாடுகள் நிறைந்ததாக கருதப்படுகின்ற ஆனைக்கோட்டையிலே அடையாளம் காணப்பட்டுள்ள ஒரு பகுதியில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர்களான ரகுபதி மற்றும் இந்திரபால ஆகியோர் 1980ஆம் ஆண்டுகளில் முன்னெடுத்த அகழ்வாய்வு மற்றும் மேலாய்வுகளில் இது பெருங்கற்கால பண்பாடு என உறுதிப்படுத்தும் வகையிலே சான்று பொருட்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. இந்த நிலையில் புலம்பெயர் நிதி பங்களிப்புடன் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் புஷ்பரட்னம் மற்றும் தென்னிலங்கை தொல்லியல் பேராசிரியர்கள், யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் விரிவுரையாளர்கள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் இந்த அகழ்வு பணிகளை முன்னெடுக்க உள்ளார்கள் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்களின் மூலம் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பெருங்கற்கால கலாச்சார மையங்கள் இனங்காணப்பட்டுள்ளன. காரிநகர், ஆனைக்கோட்டை, கந்தரோடை, வல்லிபுரம், பூனகிரி, மாந்தை, தேக்கம், பொம்பொரிப்பு, அக்குரகொட, அனுராதபுரம், கதிர்காமம், இன்பெண்கட்டுவ, அம்பாந்தோட்டை போன்ற இடங்களிலே காணப்படுகின்ற இந்த இடங்கள் பௌத்த செல்வாக்குகளுடன் அல்லது செல்வாக்குகள் அற்ற நிலையிலும் அந்த இடங்கள் இருக்கிறது. அவற்றை விரிவாக ஆராய இருக்கிறோம் என்கின்ற கோணத்திலே அந்த செய்தியை வழங்கியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இனத்தின் விடுதலைக்காக நாம் ஓரணியில் நிற்போம், ரணிலின் பேச்சுக்கு தமிழ் தலைவர்கள் பதிலடி என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ் தலைவர்கள் இப்பொழுது கேலிக்கு உள்ளான ஒருவர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் மக்கள் மத்தியிலே இப்பொழுது பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினங்களிலே ஜனாதிபதிக்கு ஐஸ் என்கின்ற தலைப்பிலும் இன்றைய செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தமிழ் தலைவர்கள் ஒரு சிலர் ஜனாதிபதியை வாழ்த்தி அங்கே போற்றி சில கதைகளை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே தமிழ் மக்களால் ஒரு தலைவரை ஒருமித்து நிறுத்த முடியாது என்கின்ற வார்த்தை பிரயோகத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பதிலடி வழங்கும் வகையிலே தமிழ் தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களால் ஒற்றுமையாக தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது என தெரிவித்துள்ளமை தொடர்பிலே தமிழ் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்குகள் காரணமாக நாம் ஒன்று கூட முடியாமல் இருக்கிறது. அந்த திகதிகளை பொறுத்து நாம் ஒன்று கூடி தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவோம் என மாவை சேனாதிராஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு கட்சியினரும் தமது கருத்துக்களை எவ்வாறு பதிவு செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்திலே வவுனியா பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடம் உருவாக்கப்படும் என மாங்குளத்தில் வைத்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதாவது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பதிவாகி இருக்கிறது. வடக்கை அபிவிருத்தி செய்ய என்னுடன் கைகோருங்கள், முல்லைத்தீவிலே ரணில் அழைப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வடக்கு மாகாணத்தை துரிதமாக அபிவிருத்தி செய்வோம். அதற்கு இதுவே சரியான தருணமாகும். இதற்காக அனைவரையும் நம்முடன் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதாவது இன்னும் ஒரு செய்தி ரணிலுக்கு ஐசிங் என்ற தலைப்போடு தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வன்னி விஜயத்தின் போது பல நிகழ்வுகளிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வினோ நோகரதாலிங்கம் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அது ஜனாதிபதிக்கு ஐஸ் வைப்பது போல அந்த கருத்துக்கள் அமைய பெற்றதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் கேப்பா உளவு காணி தொடர்பிலே ஆராய்வதற்கு பணிப்பேன் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. பட்டதாரி ஆசிரியர்கள் 566 பேருக்கு நியமனம் வழங்கப்பட இருக்கிறது. அமைச்சரவை அனுமதி என்கிறார் ஆளுநர் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. வடக்கு மாகாணத்திலே 376 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். மேலும் 566 பேருக்கு நியமனம் வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே ஜனாதிபதியின் வருகை அதனையொட்டி கருப்பு கொடி போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பள்ளி ஆசிரியர்களுடைய மனு ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. யாழ் நகர பகுதிகளிலே மோட்டார் சைக்கிள்கள் களவாடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் கடந்த கால பத்திரிகை நேரங்களிலும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போல இப்பொழுது தரவு வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. 32 மோட்டார் சைக்கிள்கள் இதுவரை காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து யாருமே கைது செய்யப்படவில்லை. அதே நேரத்திலே இந்த காணாமல் போகக்கூடிய மோட்டார் சைக்கிள்கள் அடுத்த சில நொடிகளிலே இல்லாமல் ஆக்கப்படுகிறது. அவை உதிரி பாகங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது. எனவே யாழ் நகர பகுதிகளிலே மோட்டார் சைக்கிள்களை தரிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அவதானத்தை அங்கு செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இதே நேரத்திலே முன்பக்கத்திலே மாணவிகளுடன் தவறான நடத்தை ஆசிரியர் ஒருவர் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். இவர் தரம் 5 கற்கக்கூடிய மாணவி ஒருவரோடு இவ்வாறு தவறான முறையிலே உறவு கொள்ள முயற்சித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து ஒரு பெற்றோர் அவருக்காக முறைப்பாடு பதிவு செய்ததாகவும் அந்த முறைப்பாட்டை தொடர்ந்து மேலும் பல சிறுமிகள் வாக்குமூலம் வழங்கியதாகவும் சொல்லப்பட்டு அவர் 7 நாட்கள் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்கத்திலே விரிவான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக பல்வேறு செய்திகளுக்கு இன்றைய தினம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வவுனியா பகுதிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள், அதே நேரத்திலே தமிழ் தலைவர்கள் ஜனாதிபதி பற்றி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள், அதே போல பொது வேட்பாளரை அங்கே அமர்த்தக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விடயத்திலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது ஏனைய பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது. அதே போல டெலோ அமைப்பினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் ரணில் விக்ரமசிங்க விக்னேஸ்வரன் அவர்களிடம் கூறிய கருத்து எம்மை தலை குனிய வைக்கிற பேச்சாக கருதுகிறேன். எங்களுடைய பலவீனத்தை இது எடுத்து காட்டுகிறது. நாம் ஒற்றுமையாக நிற்பதற்கான செயல்பாடுகளை செய்தே தீர வேண்டும். ஒற்றுமை இல்லாமல் நாம் இருப்பதால் தான் நமது இனம் இவ்வாறு மலினப்படுத்தப்பட்டு சொல்கிறது என்கின்ற விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். இதே நேரத்திலே புளோட் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் தமிழ் மக்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்பது மிக நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை. தமிழ் மக்களிடையே ஒற்றுமையை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் நாங்கள் வெற்றியடைவோம். இது அனைத்துக்கும் முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒற்றுமையை கதைத்துவிட்டு இங்கு வந்து நம்மை பற்றி பேசட்டும் என அவர் பதிவு செய்திருக்கிறார். இதே நேரத்திலே ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியுடைய தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன், சஜித் பிரேமதாச, அனுர, ரணில் போன்றவர்கள் தகுதி வாய்ந்த பல வேட்பாளர்கள் தமிழ் மக்களிடம் தாராளமாக உள்ளார்கள். தமிழ் மக்களிடம் வேட்பாளர்கள் இருக்கிறார்களா என ரணில் கேட்பது தமிழ் மக்களை கேலிக்கு உள்ளாக்குகின்ற செயலாகும் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே தமிழ் தலைவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே வலம்புரி பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது யாழ்ப்பாண ஆசிரியர் பாரம்பரியம் நாட்டுக்கு சிறந்த முன்னுதாரணம் ஜனாதிபதி ரணில் புகழாரம் என தலைப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களிலே யாழ்ப்பாணத்தில் காணப்பட்ட யாழ்ப்பாண ஆசிரியர் பாரம்பரியம் நாட்டில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது. அந்த கல்வி முறையை மீள கொண்டு வருவதற்கு தாம் முயற்சிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே 13வது திருத்தத்தை தாமதமின்றி அமுல்படுத்துக கரி ஜெயசூரிய வேண்டுகோள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது.
ஐநா அறிக்கை பக்க சார்பானது, இலங்கை சாடல் என்கின்ற விடயம் உட்பக்கத்திலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது. வடக்கிலே ஆசிரியர் நியமனங்களுக்கு மீண்டும் விண்ணப்பம் கோரல், வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகியிருக்கிறது. கேப்பாவுலவு காணி பிரச்சினை தொடர்பாக துணிந்து போராடிய 2 பெண்களை சந்தித்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்திலே சந்தித்திருக்கக்கூடிய சந்திப்புகள் தொடர்பாக அந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. வவுனியா பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடம், ஆதார வைத்தியசாலை போதனாவாகும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதியளித்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. அதாவது வவுனியா ஆதார வைத்தியசாலை போதனா வைத்தியசாலையாக மாற்றப்பட்டு வவுனியா பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் காலமாகி இருக்கிறார். அது தொடர்பான செய்தி பார்க்க முடிகிறது. அதே போல ரணிலுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியாவிலே கருப்பு கொடி போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் அக்டோபர் 17 ஜனாதிபதி தேர்தல், எவராலும் அதனை தடுக்க முடியாது, நீதியமைச்சர் விஜயதாச தெரிவிப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு அக்டோபர் 17 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்கின்ற விடயங்களும் எந்த காரணத்தை கொண்டும் அதனை எவராலும் தடுக்க முடியாது எனவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அனைவரும் பிரதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இது எவ்வாறு நடந்து முடியும் என்கின்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இலங்கையிலே மீண்டும் ISIS அமைப்பா ஆராய விசேட குழு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் இலங்கையில் இருக்கிறார்களா என்பதை கண்டறிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பிலே தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அண்மையிலே இலங்கையைச் சேர்ந்த 4 பேர் இந்தியாவிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவிலே வெவ்வேறு இடங்களிலே குண்டு தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக இப்பொழுது இலங்கையோடு பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறுகிறது. அது சார்ந்த அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. கொல்கத்தா சாம்பியன் என்கின்ற ஒரு செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இன மேலாதிக்க மனோநிலையுடைய சிங்கள தலைவர்களால் தீர்வு கிட்டாது, ஜனாதிபதி ரணிலுக்கு ஸ்ரீதரன் எம்பி பதிலடி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை அதிகாரப்பூர்வமாக வழங்குவதற்குரிய சந்தர்ப்பங்களை தமிழ் மக்கள் சிங்கள தலைவர்களுக்கு பலமுறை வழங்கியிருந்தும் அவர்கள் அவற்றை சரியாக பயன்படுத்த முன்வரவில்லை என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைய வெலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, நேற்று தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் மொட்டை உடைக்கும் முயற்சியிலே ரணில் என்கின்ற விடயம் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கட்சியை மெல்லினப்படுத்தி தன்னுடன் இணைத்துக் கொள்ள திட்டம் எனவும் மொட்டு தரப்பு கடும் விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். அதோடு தங்களுடைய விசனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்குவதை தடுப்பதே நோக்கம் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் கனவுக்கு தடை ஏற்படும் என்பதை கவனத்தில் கொண்டு அனுராதபுரத்திலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பலவீனப்படுத்தி தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் முயற்சியிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தேர்தல் அண்மித்திருக்கக்கூடிய நிலையில் பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி வேறு வேறு கட்சிகள் போல காண்பிப்பார்கள், பின்னர் ஒன்றிணைந்து ஆட்சி அமைத்துக் கொள்வார்கள். இது கடந்த கால படிப்பினியாக இருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே நிதி மோசடி எச்சரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுங்க திணைக்களத்திலே வெற்றிடமாக உள்ள பதவிகளுக்கு தொழில் பெற்றுத் தருவதாக கூறி பலர் நிதி மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது. வெசாக் வலயத்துக்கு மின்சார திருத்த பணிகளில் ஈடுபட்டிருந்த 50 வயதுடைய ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கேப்பாபுலவு மக்களின் காணி பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார். நீண்ட இழுபறியின் பின்னர் ஜனாதிபதியை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இருப்பினும் பல தடவை இது தொடர்பாக வாக்குறுதி ஜனாதிபதியால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தடவை மீண்டும் ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. வவுனியா காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் ஜனாதிபதியின் வருகைக்கு கருப்பு கொடியேந்தி போராட்டம் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. ரணிலுடன் இணைவது பற்றி எவருமே பேசக்கூடாது, கட்சியினருக்கு சஜித் கண்டிஷன் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சிலர் கருதுவதாகவும் அவ்வாறான முன்மொழிவுகள் அவற்றையும் தன்னிடம் சமர்ப்பிக்க கூடாது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்க முடிகிறது. ரணிலுடன் இணையுமாறு சஜித்தின் எம்பிக்கு மிரட்டல், விரைவிலே இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. வவுனியா பொது வைத்தியசாலை போதனா வைத்தியசாலையாகும். வவுனியா பல்கலைக்கழக
பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடம் உருவாகும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம். அதே நேரத்திலே யாழ் பொது நூலக எரிப்பும் ஜூலை கலவரமுமே பிரபாகரன் புலிகள் இயக்க உருவாக்கத்துக்கு காரணம் என்கின்ற விடயங்கள் அனுரகுமர திசுநாயக்கவால் கூறப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ஐநா ஆணைக்குழு மீது இலங்கை கடும் பாய்ச்சல் பக்கசார்பானது குறைபாடுடையது எனவும் சீற்றம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வடக்கு ஊடகவியலாளர்களை புறக்கணிக்கிறாரா ஜனாதிபதி, நிகழ்வுகளுக்கு அனுமதி மறுப்பென விசனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த 3 நாட்களாக சுற்றுப்பயணமாக வடக்கு மாகாணத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு இடம்பெற்ற பல முக்கிய நிகழ்வுகளிலே செய்தி சேகரிப்புக்கு வடக்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் தங்களுடைய கடும் விசனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் 24 மணி நேர வரி விதிப்பு பிரச்சனைக்கு தீர்வாகாது சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. நாட்டின் பிரச்சனைகளுக்கு 24 மணி நேரமும் தினசரியும் நொடிக்கு நொடி வரி விதிப்பது தீர்வாக அமையாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே உங்களிடம் இருக்கும் சொத்துக்கள் எவ்வளவு, அனைவருக்கும் கிடுக்குப்பிடி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. இலங்கையின் பிரஜைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் விவரங்கள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள போதிலும் அது புதிய சட்டங்களை திணிக்கும் ஒரு வர்த்தமானி அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. இலங்கையிலே ISIS அமைப்புடன் தொடர்புடையவர்களை கண்டறிய விசேட குழு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. மோசடிக்காரர்களுக்கு சுதந்திர கட்சியிலே இடமில்லை, அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இருக்கும் மோசடிக்காரர்களை கட்சியில் இருந்து அகற்றி கட்சியை தூய்மைப்படுத்தி எதிர்வரும் தேர்தலை வெற்றி கொள்வோம் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் அவரது உத்தியோகபூர்வ வீட்டிலே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளிலே யாழ்ப்பாண ஆசிரியர் பாரம்பரியம், நாட்டில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறந்த முன்னுதாரணம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே போலாரம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஆட்கள் இல்லாத நிலையிலே படகொன்று கரை ஒதுங்கி இருக்கிறது, அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. தூய்மையான அரசியலுக்காக ஒன்றிணைவோம், கிளிநொச்சியில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பான விடயங்கள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் என அந்த செய்தி நகர்கிறது. காணாமல் போயுள்ள 2 தமிழ் மீனவர்களை கண்டறிய உலங்கு வானூர்திகளை பயன்படுத்துக அரசிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலே பகிரங்கமாக கலந்துரையாட முடிவென திரு சுமந்திரன் அவருடைய புகைப்படத்தோடு செய்தி பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே மட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு சவால் விடுகின்ற அமைச்சர் தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஈழநாடு பத்திரிகையை பார்க்கும் இடத்தை தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சிங்கள தலைவர்களின் இன மேலாதிக்க மனோநிலைக்கு ரணிலும் விதிவிலக்கானவர் அல்ல, இப்படி சாடுகிறார் ஸ்ரீதரன் எம்பி என சொல்லப்பட்டிருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை அதிகாரப்பூர்வமாக வழங்குவதற்கான சந்தர்ப்பங்களை தமிழ் மக்கள் சிங்கள தலைவர்களுக்கு பலமுறை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அவற்றை அவர்கள் சரியாக பயன்படுத்தாமைக்கு இன மேலாதிக்க மனநிலையை காரணம் எனவும் இதற்கு ரணில் விதிவிலக்கானவர் அல்ல எனவும் அங்கே சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. அதே நேரத்தில் பிரான்ஸ் தூதுவர் தொடர்பான ஒரு செய்தி, அவருடைய மரணம் தொடர்பான செய்தி ஈழநாடு பத்திரிகையும் தந்திருக்கிறது. வவுனியா பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடம், வவுனியா மருத்துவமனை போதனாவாக மாற்றப்படும் என்கின்ற செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள். வவுனியா மற்றும் மன்னாரிலே 700 பேருக்கு காணி உறுதி வழங்கப்பட்டிருக்கிறது, அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை பக்க சார்பானது, ஜெனீவாவுக்கான விட பிரதிநிதி தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைக்கான ஆணையாளர் பணிமனை இலங்கை தொடர்பிலே வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை குறைபாடுடையது, பக்க சார்பானது, சுயமாக உருவாகியது என சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இலங்கை சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருப்பீர்கள், முல்லைத்தீவு மக்கள் நம்புகின்றனர், ரணிலை புகழ்ந்திருக்கிறார் செல்வம் எம்பி, அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள். எனவே இன்றைய பத்திரிகை கொண்டு முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.